அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ராகி மாவை வச்சு ஒரு வடை சுடலான்றோம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துங்க. ஒரு கேரட்டு நான் இப்படி சீவி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பீட்ரூட்டில் 50% பாதியாக வெட்டி அதை சீவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம். இப்போ நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுக்க போகிறேன். அப்போ ஒரு கிளாஸுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். 2 கப்புனா 2 கிளாஸ் எடுத்தேன்னா 1/2 கிளாஸ் நான் அரிசி மாவு சேர்த்துப்பேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கிறத இப்போ நான் அந்த கப்பால் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துங்க. காரம் தனி மிளகாத்தூள் சேர்த்தோம்னா, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். போதுமான அளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிங்க. அதன் பிறகு நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வெஜிடபிளை சேர்த்துக்கிறோம். நல்லா பிசைஞ்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி லைட்டாக சேர்த்துக்குங்க. சேர்த்து பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சுருங்க. அதன் பிறகு நம்ம வாணலில் வடையாக தட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியை இப்படி பொடியாக வெட்டி அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு இப்படி வச்சிட்டோம். ஒரு 20 நிமிஷம் இது நல்லா உப்பு சாரட்டும். ஸோ இப்போ நமக்கு ரெடியான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வடையை சுட்ட வாணலில் எண்ணெய் காஞ்சிட்டுது. நம்ம வடையை தட்டி போடலாம். போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உறவுகளே, நம்ம வடையை சுட்டு எடுத்துட்டோம். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சமைச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ நம்ம யாருமே எடுத்துக்கிறது இல்லை. கம்பு, கேழ்வரகு இதுகளை எடுத்துக்கிறது இல்லை. தயவு செய்து இதெல்லாம் சேர்த்துக்குங்க உணவில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.